ஹாய் ஹலோ இதுதான் எங்களோட டே 1 பிளான். டே 00 போட்டிருக்கிறது வந்து கலை சென்னையிலேருந்து 21 கிளம்புனாங்க. நாங்கள் 22 வந்து ரீச் ஆனோம். ஸோ அங்கே போகணுன்னே முதல் வேலை வந்து தேவி அக்கா வீட்டில் தான் 3 நாள் எங்களுக்கு ஸ்ப்ரே சொல்லியிருக்காங்க. ஸோ தாமிரபரணி ரிவரில் குடிச்சிட்டு லஞ்சு சாப்பிட்டு மணிமுத்தாறு டேம், இதுதான் டே 1. ரொம்ப போட்டு நாங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கல. ஸோ எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பார்த்தோன்னே நானும் கலையும் ஃபைனலி நம்ம 2 பேரும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் எங்கெங்கேயோ பிளான் போட்டு வெளியூருக்கு போய்கிட்டு இருக்கான். நம்ம உள்ளூருக்குள்ளே போட்டு பிளானை போட்டுட்டு ஒரு வாட்டியும் ஒரு கமிட்மெண்ட்ஸ் யாருக்காது ஒரு வாட்டி இந்த வாட்டி தான் ஃபைனலி நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சோம். எங்கள் தலைவர் எங்களுக்காக ஒரு வேனே எடுத்துகிட்டு, நாங்கள் காருன்னு சொன்னோம், கடைசியில் பார்த்தா எங்களுக்காக ஒரு வேனே எடுத்து வச்சுருக்காரு எங்கள் சிவானா. ஸோ போகிற வழி ஃபுல்லாக வந்து நம்ம சொர்க்கமே என்றாலும் அந்த சாங் இருக்குல்ல, அந்த ரீமிக்ஸ் வைபை போட்டுட்டு போகும்போது அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் நெருக்கமாக வயல்வெளியும் கம்மாக்கரையும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கடா, வெயில் பொழந்து கட்டுச்சு. ஆப்வியஸ்லி நல்ல வெயில், பட் ஆனால் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் போது நம்மளுக்கு அந்த வெயில் கூட தெரியல, தண்ணியை பார்க்கும்போது அந்த வெயில் தெரியல. ஸோ அதனால் அப்படியே அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருந்துச்சாங்க. தேவியை கை வாங்கடி அப்படின்னாங்க. அப்படியே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். பிளான் பண்ணும் போதே 3 நாள் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு அன்பு கட்டளை. ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அவங்க வீட்டில் அவங்க மாமியார் அவங்க கையால் எங்களுக்கு சுட சுட எல்லா டிஃபனும் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ மேலே போய் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க மாடியில் தான் எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கூட ஏதோ ஒரு ஓட்டு வீட்டில் எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினச்சா, நல்லா அழகாக லாவிஷாக நல்லா ஏசியோடு நாங்கள் வரோன்னு ஒய்ஃபைலாம் போட்டு வச்சுருக்காரு மனுஷன். ஸோ ஒய்ஃபை, டிவி எல்லா அம்யூனிட்டிஸோடு வந்து ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி எங்களுக்கு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க வீட்டில் வந்து டிஃபன் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மெஸ் வச்சுருக்காங்க. ஸோ டேஸ்ட்டுமே அல்டிமேட்டு. அந்த சாம்பார் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கரெக்டாக வந்து வந்துட்டு ஒரு 1.5 ஹவரில் நாங்கள் கிளம்பிட்டோம். அம்பாசமுத்திரம் ரிவருக்கு போகிறோம். பசங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா, நம்ம ஊர் மாதிரி ஸ்விம் சூட்லாம் தேவையில்லை, இருக்கிற ட்ரெஸ்லேயே அப்படியே போய் துபக்கடின்னு குதிச்சு எந்திரிச்சிருவோம் அப்படின்னாங்க. ஓகே, எனக்கு ஆல்ரெடி வந்து இது மாதிரிலாம் குளிச்சு பழக்கம் இருக்குது, பட் இதுதான் கலைக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவளும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. ஸோ நாங்கள் அப்படியே போனோம். அவங்க வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் வந்து நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அங்கே என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். அண்டில் தென் பாய் பாய் பிரியா.